ஹாய் ஹலோ பிளேயர்ஸ், நான் உங்கள் லோன் அண்ட் யூர் வாட்சிங் ப்ளே வித் லோன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தா ரைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி புத்தா ரைடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அவர் கூட அப்படியே ஜாலியாக ப்ளே பண்ணிவிட்டு ஒரு புத்தா ரைடு போக போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், எப்படி வந்து ரைடு ஆஸ் பண்ணணும் அண்ட் ரைடோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன். அண்ட் இவங்க தான் நம்மளோட டீம். இவங்கள லைனாக நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. லைனாக நில்லுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ரேஷன் கார்டில் அரிசி வாங்குற மாதிரி நிற்கிறாங்கங்க. என் பக்கத்தில் நிற்பாங்கன்னு நான் பார்த்தேன், லைன் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டாங்க. ஸோ ஓகே, இதில் நடுவில் இருக்கார் பார்த்தீங்களா, ப்ரோ பிளேயர் அப்படின்னு இருக்கும் யூசர் நேம். வந்து அங்கே இருக்கார் பாருங்கள், பிளாக் கேப் போட்டிருக்காருல, அவர் தான் நம்மகிட்ட வந்து கேட்டார். சரி ஓகே, இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். நான் வந்து ஆஸ்க் பண்ணல, அவரை தான் ஆஸ்க் பண்ண சொன்னேன். அதாவது ஒரு பிளேயர் வந்தார்ல கூட, அதில் ஒரு பிளேயர் ஆஸ்க் பண்ண சொன்னேன், அவர் தான் ஆஸ்க் பண்ணார். மேப் லோட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி லோட் ஆகுதுன்னா நம்ம வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் 1 ஸ்பான் ஆகிட்டோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த ரைடு பொறுத்த வரையும் மொத்தம் 5 ஐலாண்ட் இருக்கும். 5 ஐலாண்ட்லுமே வந்து இந்த மாதிரி என்பிசிஸ் இப்போ ஸ்பான் ஆகிட்டு இருக்காங்க பார்த்தி, அந்த மாதிரி குட்டி குட்டி என்பிசிஸ் வந்து ஸ்பான் ஆகணுங்க. இவங்களை நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே காட்டுது பாருங்கள், ஒரு 12 மினிட்ஸ். ஆமாம், 12 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும். 12 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் டோட்டல் ரைட் டைமு. இதுக்குள்ளே நம்ம இந்த என்பிசிஸை வந்து பார்த்திங்கன்னா போட்டு தரணும், இல்லைனா வந்து ரைடு கேன்சல் ஆகிடும், உங்களை வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஈஸி தாங்க, பட் புதா ரைடு தான் இருக்குல்லையே கொஞ்சம் கஷ்டமான ரைடு, கொஞ்சம் பிளேயர்ஸை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் மேக்மா ரைடு சோலோ பண்ணியிருக்கேன், புத்தா ரைடு நான் இன்னும் சோலோ பண்ணல. அதனால தான் பிளேயர்ஸை கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே ஜாலியாக வந்து எல்லாருமே சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு. எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கோங்க. அப்படியே ஒரு கேம் பிளே போடலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். ஓகே, ஐலாண்ட் 1 கிளியர் ஆகிடுச்சு. வாங்க அப்படியே ஐலாண்ட் 2 போவோம். அசிங்கமாக போட்லாம் கொடுக்குறாங்க, அதான் கிட்ஸுன்னு இருக்கே, பறந்து போக வேண்டியது தான். இது பைலட் ஹெல்மெட் வேறு யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது கிட்ஸுனுக்கு யூஸ் பண்ணும்போது. ஓகே, இந்த என்பிசிஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிரும். நான் அடிக்கிறனோ இல்லையோ, அவங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நான் வந்து உள்ளே வந்து சும்மா ஒரு சின்ன என்பிசிஸை போட்டு நான் பாட்டுக்கு தூரமாக கூட்டு போய் அடிச்சிட்டு இருந்தேன். அவங்க என்னன்னா அடின்னு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ ஐலாண்ட் 4 இருக்கும் கைஸ். ஐலாண்ட் 3 ஏன் காட்டலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட் 2 ஐலாண்ட் 3 எல்லாமே ஒன்று தான், சின்ன என்பிசிஸ் தான் ஸ்பான் ஆவாங்க. ஐலாண்ட் 4லேருந்து உங்களுக்கு புத்தா வெர்ஷன் 1 யூஸ் பண்ணுற இந்த என்பிசிஸ்லாம் ஸ்பான் ஆவாங்க. இவங்க வந்து உங்களை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. நம்ம வந்து சப்ஸ்கிரைபரை வந்து அலை பண்ணிட்டு, அதான் நான் வந்து ரைடில் அவரை ஏற்றிக்கிட்டேன், மேலே ஏற்றிட்டு போட்டு எனிமிஸ் அடிச்சிட்டு இருந்தேன். நடுவில் பார்த்தா அவரை காணும். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் வந்து என்பிசி கில் பண்ணிச்சு போல அப்படின்றதே. அடா பாவி, மேலே உட்காந்துட்டு இருந்தே நல்ல மனுஷன் இப்படி போட்டு அடிச்சிட்டிங்களான்ற மாதிரி கொஞ்சம் பண்ணால் போயிட்டு இருந்துச்சுங்க ரைடு. ஓகே, போட்டு அடின்னு அடிக்கலாம். ஒரு டிப்ஸு, இப்போ நீங்கள் அவேக்கன் பண்ணுறதுக்காக தான் ரைடு வரீங்க அப்படின்னா, இந்த மோஸ்ட்லி இந்த ஐலாண்ட் 4லேயே ஸ்டே பண்ணுறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரைடு போகிற பட்சத்தில் அவங்கள வந்து அடிக்க சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணுங்க. இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ் கிட்ட போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். புத்தா பாஸ் வந்து ஈஸியாக உங்களை அடிச்சிருவான். ஓகே, இப்போ ஐலாண்ட் 4 போகலாம். ஓகே, இதுதான் பாஸ் ஐலாண்டு. ஸோ அந்த பாஸ் உங்களை அடிக்கிறதால நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஐலாண்ட் 4லேயே ஸ்டே பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் அனுப்பி எனிமியை கில் பண்ண வச்சுருங்க பாஸை. நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவேக்கன் பண்ணிக்கலாம் புத்தாவை. ஸோ மோஸ்ட்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஐலாண்ட் 4லேயே நின்றுங்க. ஓகே, இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்ஷன் 1 யூஸ் பண்ணுற புத்தாஸாக ஸ்பான் ஆகிறாங்க. உங்களை கூட்டி பாடி நடிச்சிட்ருக்குமா, ரைட்டு. ஓகே, பாஸ் ஸ்பான் ஆகிட்டான் பாருங்கள். 3, 2, 1 கோ. பாஸ் வந்தாச்சு. ஸோ இதில் ஃபன்னான விஷயம் பார்த்தீங்களா, பாஸ் V2 யூஸ் பண்ணுறான். அதாவது அவேக்கன்டு புத்தா தான் உங்களோட பாஸு. மீதி அவனுடைய அந்த சின்ன என்பிசிஸ்லாம் வந்து V1 யூஸ் பண்ணுறாங்க. செம்மையாக டேமேஜ் வாங்கிட்டு இருந்தேன். நானும் வந்து டேமேஜ் வாங்கக்கூடாதுன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினேன். பட் ஃபுல்லாகவே டேமேஜ் வாங்கிட்டே இருந்தேன். ஆனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பார்த்துக்கலாம், ஏன்னா பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. இங்கே பாருங்கள், போட்டு அடித்து நவுத்துறாங்க. ஐலாண்டே ஃபுல்லாக புத்தா திருவிழா நடக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்க. ஓகே, நான் வந்து ஏஞ்சல் V3 யூஸ் பண்ணுறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இந்த மாதிரி இடத்துலையும் PvP பண்ணுற இடத்துல மெயினாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து டேமேஜ் வாங்குற இடத்துல நான் வந்து ரன் பண்ணுறேன். பைலட் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, கொஞ்சம் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரன் பண்ணிவிட்டு அப்புறமா என்னோடய V3 வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி விட்ருவேன். V3 ஆக்டிவேட் பண்ணால் ஹெல்த்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கெயின் ஆகும். அதுதான் வந்து மெயின் வந்து ஏஞ்சலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. கிட்ஸோனே அண்ட் ஏஞ்சல் நல்லா இருக்குங்க காம்போ. V4 எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போதைக்கு முடியல. சூன் V4 எடுத்து காட்டுவோம். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நான் இன்னும் ரிப்பிந்திராவை டிஃபீட் பண்ண முடியல.
என்கிட்ட வந்து ஹாக்கியில் அதால் அவனை ஸ்பான் பண்ண முடியல, அதால் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. அவங்களே போட்டு அடியடின்னு நடிச்சிட்ருக்காங்க. ஓகே, ஆனால் நல்லா ஃபன்னாக போச்சு. சப்ஸ்கிரைப்ஸோடு சேர்ந்து விளையாடும் போது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே அடிச்சிட்ருக்காங்க. பார்ப்போம். அடிச்சிட்டாரு. நானும் அந்த பாஸ் அடிக்கலான்னு கிட்ட போகும்போதெல்லாம் அந்த ஜெட் மூவா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பீம் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்த்தை குறைச்சி விட்டுச்சு. நானும் போய் ஹீல் பண்ணிட்டு வரவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. V3 ஆன் பண்ணிட்டு உள்ளே போய் அடிப்பேன். ஓகே, ஃபைனல் அடி நான் அடிக்கணும்னு ஆசைங்க பாஸை, அதனால தான் போட்டு அடின்னு அடிச்சிட்ருப்பேன். ஃபைனல் அடி அவனுக்கு உழுதா இல்லையானே தெரில. சரி, ஓகே, ஃபைனல் அடி அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, அடி சாவுடா. இன்னும் சாவம் பண்ணுறானுங்க இவன். ஓகே, ஃபைனலி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு 5 minutes 40 seconds, அதாவது 5 minutes 38 seconds கிட்ட வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. அதுக்குள்ளே ரைடை முடிச்சிட்டாங்க பிளேயர்ஸ்லாம். வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளையாடுனதால கொஞ்சம் ஜாலியாகவே போச்சு ரைடு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எங்கேஜிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஒரு சின்ன அப்டேட்டு, நெக்ஸ்ட் வீடியோ மோஸ்ட்லி பிளாக் ஸ்போர்ட்ஸாக இருக்காது, பட் ஒரு அன்ரேட்டட் கேம் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். என்ன வீடியோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்டில் தென் கீப் பிளேயிங். பாய்.